Okay, நான் என்ன பார்க்கலாம்னா part 18 how to compress JPG or JPEG 1% to 100% to JPG using Xampp server and VisualStudio 2022. Today's agenda: compress JPG or JPEG 1% to 100% to JPG using Xampp server and VisualStudio 2022 code explanation, how to install Xampp server, how to create directory and load PHP. There is front-end files எப்படி create பண்ணி பார்க்கலாம். Next, compress JPG or JPEG 1% to 100% to JPG using Xampp server and VisualStudio 2022 demo session வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து compress JPG or JPEG 1% to 100% to JPG ஓட VisualStudio 2022 கோட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கோடு, ரைட் ஹேண்ட் சைடில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. யூசிங் சிஸ்டம் IO, சிஸ்டம் லிங்க், சிஸ்டம் டெக்ஸ்ட், சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க், சிஸ்டம் கலெக்ஷன் ஜெனரிங், சிஸ்டம் டிராயிங், இமேஜிங், இதெல்லாம் வந்து VisualStudio கோடோட ஹெடர் ஃபைல்ஸ் இது. ஸோ யூசிங் சிஸ்டம் பார்த்தா இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல், ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸெப்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் IO எதுக்கு யூஸ் பண்ணால் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபைல் அண்ட் டைரக்டரி ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் ரீடிங் ரைட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் லிங்க் எதுக்கு யூஸ் பண்ணால் ப்ரொவைட் லிங்க் ஃபங்க்ஷன் லைக் பார்த்தீங்கன்னா டாட் ஃபஸ்ட் அண்ட் டாட் செலக்ட் அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணால் கண்டெய்னிங் கிளாஸஸ் ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட் என்கோடிங் அண்ட் இன் மெமரி பஃபர்ஸ் சச் as string builder, encoding UTF and other used assembling and manipulating the strings efficientlyக்காக நம்ம வந்து system dot text வந்து யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க் யூஸ் பண்ணால் ப்ரொவைடட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்க் for asynchronous purpose and parallel execution of code useful for scalable or non-blocking operations நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஜெனரிக் யூஸ் பண்ணால் enable strongly typed collection. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ரிலேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் டி கீ, டி வேல்யூ, ஸோ இது மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணுறது கலெக்ஷன் ஜெனரிக். இது எதுக்கு யூஸ் பண்ணால் பெட்டர் டைப் சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜெனரிக் கலெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் ட்ராயிங் இமேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது அந்த பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஓகே, அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து சிஸ்டம் டாட் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ஃபார் ஒர்க்கிங் வித் இமேஜஸ் ஸ்பெசிஃபிகலி த பிட்மேப் கிளாஸ். இந்த பிட்மேப் கிளாஸ்க்கு வந்து சிஸ்டம் டாட் ட்ராயிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிஸ்டம் ட்ராயிங் இமேஜிங் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ் டு ஆக்சஸ் இமேஜ் கோட் இன்ஃபோ, என்கோடர் அண்ட் என்கோடர் பேராமீட்டர்ஸ்க்காக இந்த பேக்கேஜ் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து .NET பேஸ் பண்ணி தான் இருக்கும். தட் இஸ் .NET டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கோட் நம்ம வந்து சிஸ்டம் ட்ராயிங் டாட் இமேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் JPG ஆர் JPEG கம்ப்ரெசர். இதை வந்து நம்ம வந்து நேம் ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். இது என்ன சொல்ல வராங்கன்னா டிக்ளேர் நேம் ஸ்பேஸ் லைக் எ ஃபோல்டர் ஃபார் த ப்ரோக்ராம் செல்ஃப் ஆர்கனைஸ் கோட் அண்ட் அவாய்ட் நேம் கான்ஃப்ளிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க JPG ஆர் JPEG கம்ப்ரெசர் நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம் எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா நேம் ஸ்பேஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது எது பேஸ் பண்ணியிருக்குன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை என்ன சொல்ல வராங்கன்னா டிஃபைன் ஏ கிளாஸ் ப்ரோக்ராம் ஆல் எக்ஸிக்யூஷன் வில் ஹேப்பன் இன்சைட் இட். ஸோ அதான் வந்து இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. த மெயின் மெத்தட் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் அ கான்சோல் அப்ளிகேஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஹோல்ட்ஸ் த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் பாஸ் டியூரிங் த எக்ஸிக்யூஷன். இதை வந்து மெயின் ப்ரோக்ராம் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் htdoc JPG ஆர் JPEG கம்ப்ரெசர் இன்புட் டாட் JPG அதில் வந்து இன்புட் டேரக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி அவுட்புட் டேரக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் htdoc JPG ஆர் JPEG கம்ப்ரெசர் அவுட்புட் கம்ப்ரெஸ் டாட் JPG. ஸோ இன்புட் டாட் JPG கொடுத்துட்டு நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் டாட் JPG நேமில் வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து இன்புட் வந்து JPG அண்ட் JPEG நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் டாட் JPG தான் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இதை வந்து ஃபோல்டர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இன்ட் குவாலிட்டி ஈக்குவல் டு ஆர்குமெண்ட்ஸ் டாட் லென்த் கிரேட்டர் தேன் 0 அண்ட் தென் இன்ட் டாட் ட்ரைபாஸ் ஆர்குமெண்ட் 0 அவுட் இன்ட் q அண்ட் தென் q கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1 அதேமாதிரி அண்ட் தென் q லெஸ் தேன் ஈக்குவல் டு 100 q is to 75. ஸோ 75ன்றது டிஃபால்ட்டோட வேல்யூ வந்து 75 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1 to 100% வந்து நமக்கு ரன் பண்ணுற மாதிரி நம்ம கோடு கொடுத்துருக்காங்க. இதில் 75 வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை என்ன சொல்லலாம், செக் இஃப் த கம்ப்ரெஷன் குவாலிட்டி வேல்யூ 1 to 100 இஸ் பாஸ்ட் இன் த ஃபஸ்ட் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இஃப் வேலிட் இட் யூசஸ் அதர்வைஸ் இட் இஸ் 75. அதாவது என்ன 75% டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வேல்யூ மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணிங்கன்னா
ட்ரை பாஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சேஃப்லி ட்ரைஸ் டு கன்வெர்ட் த ஸ்ட்ரிங் டு அன் இன்டிஜர் வித்தவுட் கிராஷிங். ஸோ இது இன்டிஜர் வித்தவுட் கிராஷிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எதை பேஸ் பண்ணிங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி தான் அதை இருக்குன்றாங்க. ஸோ அசைன் எய்தர் த பாஸ்ட் வேல்யூ ஆர் 75 டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வேல்யூஸ் மாற்றணும் அப்படின்னா 1 to 100 ஏதாவது வேல்யூ வந்து மாற்றிட்டு கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜேபிஜி ஆர் ஜேபிஜியை வந்து ஜேபிஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபைல் எக்ஸிட் இன்புட் பாத் கன்சோல் ரைட்லேருந்து இன்புட் ஃபைல். இன்கேஸ் நீங்கள் ஜேபிஜி ஃபைல் இல்லை அப்படின்னா அது ஜேபிஜி வந்து இல்லைன்னு சொல்லிடும். ஓகேவா, நீங்கள் இன்புட் பாத்தில் வந்து ஜேபிஜி ஃபைல் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபைல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஜேபிஜி இல்லைன்னு ஷோ பண்ணி காமிச்சோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்து வெளில வந்துடும். ஓகே, ஸோ இதை எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த கோட் எதை பேஸ் பண்ணி ட்ரை கேட்ச் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ட்ரையில் பார்த்தீங்கன்னா பிகினியர் ட்ரை கேட்ச் பிளாக் டு ஹேண்டில் எனி எரர்ஸ் டியூரிங் த இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ யூஸிங் பிட் மேப் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, தட்ஸ் எரர் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் ட்ராயிங் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, பிட்மேப் ஈக்குவல் டு நியூ பிட்மேப். ஸோ இன்புட் பார்த்தில் அந்த பிட்மேப் ஃபைலை எடுத்துகிட்டு என்ன லோட் த ஜேபிஜி இமேஜ் இன் டு த பிட்மேப் ஆப்ஜெக்ட் ஃபார் மேனிப்புலேஷன் யூஸிங் என்ஷூர் த ஃபைல் ப்ராப்பர்லி க்ளோஸ்ட் அண்ட் மெமரி ரிலீஸ்ட் ஆஃப்டர் யூஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓப்பன் பேஜஸ் க்ளோஸ் பேஸில் கொடுக்குறாங்க. என்னென்னா ஸோ இது வந்து நம்ம யூஸிங் அதோட பேக்கேஜ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதனால தான் பேக்கேஜ் யூஸ் பண்ணும்போது யூஸிங் த நேம் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இமேஜ் கோடாக் இன்ஃபோ ஜேபிஜி என்கோடர் ஈக்குவல் டு கெட் என்கோடர் இமேஜ் ஃபார்மட் டாட் ஜேபிஜி. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைண்ட் த ஜேபிஜி என்கோடர் யூஸிங் ஹெல்ப் ஃபங்க்ஷன் நெசசரி ஃபார் கம்ப்ரெஷன். ஓகேவா, அதுக்காக அந்த ரிலேட்டடாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்கோடர் பேராமீட்டர் ஈக்குவல் டு நியூ என்கோடர் பேராமீட்டர்ஸ். ஸோ அதுக்கு சொல்லலாம் கிரியேட் என்கோடர் பேராமீட்டர் ஆப்ஜெக்ட் டு பாஸ் த ஸ்ட்ரிங் to the image encoder. ஸோ எல் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா we are setting one parameter. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கோடர் பேராமீட்டர் டாட் பேரம்ஸ் 0 தட் இஸ் அரேயில் 0 வாங்குறாங்க. நியூ என்கோடர் பேராமீட்டர் சிஸ்டம் டாட் ட்ராயிங் இமேஜிங் என்கோடர் குவாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து இன்டர்னல் கிளாஸஸ் இன்டர்னல் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஓகேவா, செட்ஸ் அ குவாலிட்டி பேராமீட்டர் டு த வேல்யூ ஃப்ரம் ஏர்லியர் பிட்வீன் 1 and 100. ஸோ லோயரில் பார்த்தீங்கன்னா மோர் கம்ப்ரெஷன் இருக்குன்னு சொல்ல வராங்க. அதர் இஸ் பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் குவாலிட்டி சொல்ல. ஹையர் பார்த்தீங்கன்னா லெஸ் கம்ப்ரெஷன் இருக்கும் பட் பெட்டர் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் டேரக்டரி பார்த்தீங்கன்னா பாத் டாட் கெட் டேரக்டரி நேம் அவுட்புட் பாத். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் த டேரக்டரி பாத் தான் ஃபுல் அவுட்புட் பாத். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து அவுட்புட் டேரக்டரியில் வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் அவுட்புட் டேரக்டரி இல்லைனா அது கிரியேட் பண்ணுறக்கா சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்லலாம், இஃப் த ஃபோல்டர் டஸ் நாட் எக்ஸிட் இட் கிரியேட்ஸ் டு it to avoid the right errors. அதுக்காக சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து pm.save output path jpg encoder path. இது சொல்லணும்னா save the compressed image to the output path using the jpg encoder and quality settings, closes the using black and disposes the bitmap object. ஸோ எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் க்ளோஸ் பேஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபைல் டாட் டிலீட் இன்புட் பாத். இப்போ ஃபைல் இன்புட் பாத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபைல் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபைலை வந்து உங்களுடைய கம்ப்ரெஷன் முடிஞ்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணுற மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டெலிட் த ஒரிஜினல் இன்புட் இமேஜ் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ரெஷன் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சோல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்ப்ரெஸ் டு அவுட்புட் பாத் அண்ட் ஒரிஜினல் டெலிட்டர். ஸோ எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா பிரிண்ட் த சக்ஸஸ் மெசேஜ் வித் த அவுட்புட் பாத் அப்படி சொல்ல வராங்க. ஓகேவா, அதுதான் வந்து இமேஜ் கம்ப்ரெஸ் சொல்லிவிட்டு நம்ம வந்து கன்சோல் ரைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆப்ரேஷன். இப்போ கேட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் ஃபைல் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபைல் கொடுத்தீங்க, இல்லை இமேஜ் ஃபைல் வந்து தட் இஸ் ஜேபிஜி ஒரு ஃபைல் வந்து கரப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது ஏதாவது எரர் ஏதாவது இருந்தால் எக்ஸெப்ஷன் இல்லை எக்ஸில் வந்து என்ன மெசேஜ் காமிச்சோம் அதான் என்ன சொல்லலாம் கேட்சஸ் எனி எக்ஸெப்ஷன் தட் இஸ் எரர் தட் அக்கர்ட் அண்ட் பிரிண்ட்ஸ் த எரர் மெசேஜ் அதை சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு பண்ணால் இதுக்கு முன்னாடி இதுவரையும் பார்த்தது எல்லாமே ஜேபிஜியோட கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜியோட கன்வர்ஷன். ஓகே, அதான் வந்து நம்ம ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ரெண்டுமே சேம் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான கோட் தான் இது இந்த கோடில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் த ரிட்டர்ன்ஸ் த இமேஜ் என்கோடர் இன் த கேஸ் ஆஃப் ஜேபிஜி சர்ச்சஸ் ஆல் இன்ஸ்டால்டு இமேஜ் என்கோடர் அண்ட் ரிட்டர்ன் ஒன் தட் மேட்சஸ் த ரிக்வஸ்டட் ஃபார்மேட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இமேஜ் கோடாக் கெட் என்கோடர் இமேஜ் ஃபார்மட் சொல்ல வராங்க. அது ஓப்பன் பேஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அரே டாட் ஃபைண்ட். ஸோ இப்போ இமேஜ் கோடாக் இன்போ டாட் கெட் இமேஜ் டிகோடர்ஸ் கமா சி கிரேட்டர் ஈக்குவல் டு சி டாட் ஃபார்மட் ஐடி ஈக்குவல் டு ஃபார்மட் டாட் ஜிஐடி. ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இமேஜ் பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் வந்து நமக்கு வந்து அது ஒரு என்கோடர் பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து கோடை வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதான் வந்து ஜேபிஜி கம்ப்ரெசர். ஓகே, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் எல்லாம் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, அஜெண்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் டு இன்ஸ்டால் எக்ஸாம் சர்வர். இந்த எக்ஸாம் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சர்வர் டுட்டோரியல்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த சர்வரில் வந்துட்டு எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதை வந்து ஐபி பேஸ் பண்ணி நம்ம லோக்கல் சர்வர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவுட் டு கிரியேட் டைரக்டரி அண்ட் லோட் PHP ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல் எப்படின்றது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது ஓகே, ஸோ இதான் வந்து சியில் எக்ஸாம்பிள் HDoc. இந்த HDocல JPG கம்ப்ரஸர் அப்படின்ற ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட், அவுட்புட், index.html ஃபைல், upload.php. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபைல்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து இன்புட் ஃபைல் நம்ம வந்து இதில் தான் வந்து கொடுப்போம். ஓகேவா, தட் இஸ் இன்புட் டைரக்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட், இதான் வந்து அவுட்புட் டைரக்டரி. ஸோ இன்புட் .jpg யூஸ் பண்ணுவோம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்ரஸ்டு JPG நம்ம வந்து இதில் கொடுப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் index.html, நெக்ஸ்ட் வந்து upload.php. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஒரு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ டெமோ காமிக் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டமில் என்ன ஐபி இருக்கோ ஐபி போட்டு தான் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, அப்போ நான் index.html வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோடில் பாருங்கள், திஸ் இஸ் த சிம்பிள் HTML ஃபைல் தான் அது. ஸோ டாக் டைப் HTML அது. ஸோ HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை ஹெட் நான் கொடுத்துருக்கேன்னா ஸோ மெட்டா கேரக்டர் UTF-8 நேம் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா JPG கம்ப்ரஸ்ன்ற டைட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அப்லோட கம்ப்ரஸ் JPGன்னு இருக்குது. பாடிக்குள்ளார கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம், இதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் ஃபார்ம் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி HTML க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதேமாதிரி பாடியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபார்ம் ஆக்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகே, ஸோ ஃபார்ம் ஆக்ஷனில் upload.php நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நான் இப்போ வந்து கம்ப்ரஸ் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா upload.php கால் பண்ணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப் என்னென்னா இமேஜ் டைப்பாக எடுத்திருக்கேன். அதில் வந்து என்ன டைப் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா JPG தான் அக்செப்ட் ஆகும். இதுதான் வந்து கம்ப்ரஷன் லெவல் 1 to 100%. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி ரன் ஆகுது பார்த்துலாம். இப்போ நான் என்னுடைய 192.168.157 என் மிஷினோட IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதான். ஓகேவா, 28 JPG கம்ப்ரஸர் போட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் அண்ட் கம்ப்ரஸர் JPGன்னு காமிக்குதுங்களா. ஸோ மேலே JPG கம்ப்ரஸர் இல்லையா, அதான் வந்து என்னுடைய டைட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் அண்ட் கம்ப்ரஸர் JPG. சரி, நம்ம இதை இன்கேஸ் இப்போ மாற்றணுன்னா இங்கே கூட கோட் பண்ணல, நான் ஒரு ஸ்லாஷ் போட்டு JPGன்னு சொல்லி நான் என்டர் அடிக்கிறேன். ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். இப்போ சேவ் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அகைன் நம்ம வந்து இந்த URL என்டர் பண்ணோன்னா நம்ம வந்து மாறணும். ஓகே, மாறல, செக் பண்ணி பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஓகே, அது டெம்ப்ளேட் ஸ்டோர்னால வரல. நம்ம வந்து மறுபடியும் இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அதேமாதிரி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பார்த்துலாம். இப்போ சேஞ்ச் பண்ணி மொத்தமாக கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்து வரலையே, ஜஸ்ட் மினிட். ஓகே, நான் ரெஃப்ரெஷ் இப்போ பாருங்கள் வந்துச்சு பாருங்கள், அப்லோட் அண்ட் கம்ப்ரஸ் JPG வந்துச்சு. ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் JPG இமேஜ் ஆர் JPG இதை மாற்றுறேன். ஜஸ்ட் லேபிள் நேம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ அதுவும் மாறிடுச்சு. ஓகேவா, இல்லை சூஸ் ஃபைல் பாருங்கள், இது சூஸ் ஃபைல் தான் வந்து நம்ம இன்புட் ஃபைல் எடுக்கிறோம். ஓகே, அது என்ன மாதிரி ஃபைல் எடுக்கிறோன்னா JPG ஆர் JPG இந்த 2 ஃபைல் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் சூஸ் ஃபைலை. ஸோ இதில் வந்து என்ன ஃபைல் எடுக்கலாம். சரி, ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஷன் லெவல் பாருங்கள், இதான் வந்து 1 to 100% இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு கம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, அது மாதிரி நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து upload.php ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து PHP ஃபைல் இது. ஸோ இது வந்து நம்ம கம்ப்ரஸ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த upload.php கால் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய
எக்ஸாம் சர்வர் ஹெச் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ஜேபிஜி கம்ப்ரஸரில் இன்புட் ஃபோல்டர் வந்து என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா input.jpg அப்படின்ற நேமில் கொடுத்துருக்கோம். ஸோ input.jpg இருந்தால் தான் வந்து நமக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடே வந்து இன்புட்டில் எடுத்துக்கும், இல்லைனா எடுத்துக்காது. ஸோ இதான் வந்து இன்புட் ஃபோல்டர் அது. ஓகே, ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அட்ரஸ் அந்த கிஎம்டி இருக்குது பாருங்கள். சிஎம்டியில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி கம்ப்ரஸர் டாட் இருக்குது, இஎக்ஸி இருக்கு இல்லையா. இந்த இஎக்ஸி ஃபைல் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும், இன்டர்னலாக ரன் ஆக ஆரம்பிக்கும். விசுவல் ஸ்டுடியோ இன்டர்னல் ரன் ஆரம்பிக்கும். ரன் ஆனதுக்கப்புறம் என்னென்னா அந்த அவுட்புட் பார்த்து என்னென்னா நம்ம அவுட்புட் இந்த ஃபோல்டர் இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து கம்ப்ரஷனே அதோடைய கம்ப்ரஸ்டு ஜேபிஜியோட வேல்யூ தான் அந்த ஃபைல் வந்து அதில் சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ இதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம ஹெட்டர் ஃபைல் எதுக்கு மறுபடியும் லொக்கேஷன் கொடுக்கணும்னா நம்ம அந்த அவுட்புட்டில் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா, வியூ பண்ணி பார்க்கணும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ என்னுடைய ஐபி அட்ரஸ் ஜேபி compressor/output. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இது கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன நேமில் கொடுக்க போகிறோம், ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி கம்ப்ரஸர் அப்படின்ற நேம் தான் விசுவல் ஸ்டுடியோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது வந்து டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு இன்புட் ஃபைல் எடுத்துருக்கோம், அவுட்புட் ஒரு ஃபோல்டர் எடுத்துருக்கோம். ஓகேவா, இன்புட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா input.jpg அந்த ஃபைல் தான் வந்து இது சேவ் ஆகும். நீங்கள் வேறு எந்த நேம் போட்டாலும் அதை வந்து நம்ம கோடில் எடுக்காது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், input.jpg தான் எடுக்கணும்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ மற்றெல்லாம் இந்த ரிக்வஸ்ட் ப்ராசஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம கோடில் இருக்கிறதா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டில் போய்ட்டு VisualStudio 2020 டைப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ கோட் ரொம்ப இன்டெப்த்தாக வேணாம், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ VisualStudio வந்து ரன் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்ஒர்க் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போது கன்சோல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம்ஒர்க் இருக்குல்லையே, அதில் வந்து C# விண்டோஸ் கன்சோல் இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துலாம். இப்போது ப்ராஜெக்டோட நேம் கொடுக்கலாம். ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்கலாம்னா JPG ஆர் JPEG கம்ப்ரஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, கோட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஹெடர் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, அதேமாதிரி நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு, இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங் வாய்ட்மெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டில் நம்ம கோட் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதான் வந்து ஹெடர் ஃபைல் அது. ஸோ அதுக்குள்ளே இந்த கோடை வந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இது என்னென்னா இது வந்து அது நேம் ஸ்பேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராமோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரீசஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வாய்ட்மெண்ட்டு இன்டர் க்ளோஸ் ப்ரீசஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஓகே, அங்கே இருக்கல இந்த ஜேபிஜிக்கு என்கோடருக்கு முன்னாடியே வந்துடும். ஓகேவா, ஸோ ஜேபிஜி என்கோடரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடில் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து என்னுடைய இன்புட் ஃபோல்டர் பார்த்தது. ஓகேவா, இன்புட்டில் input.jpg தான் வாங்க சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஏன்னா மல்டிபிள் ஃபைல் வாங்குறது கிடையாது, நம்ம வந்து சிங்கிள் ஃபைலாக தான் நம்ம வந்து வாங்குறோம். ஏன்னா மற்ற போன கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல் பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா தட் இஸ் டாக்குமெண்ட் கன்வர்ஷன் பார்த்துருப்போம். இது வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஃபைல் தான் கன்வர்ஷனுக்காக நம்ம வந்து எடுக்கிறோம். அதனால தான் input.jpgன்ற நேமில் வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணி அதுலேருந்து நேம் வந்து எடுக்கிறோம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் பாத். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட் ஃபோல்டரில் compress.jpgன்ற நேமில் சேவ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த Xampp டாக்கில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி கம்ப்ரஸரில் இந்த அவுட்புட் பாத் இதில் தான் வந்து சேவ் ஆகும், compress.jpg நேமில் சேவ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ரீட் கம்ப்ரஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் என்ன 75, அதான் நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம் 110%.
ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டெரினரி ஆப்ரேட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து 1 to 100% வந்து நீங்கள் வந்து என்ன வேலையான சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் ஜேபிஜி ஃபைல் இல்லை, வேறு எதாவது ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க, அது ஜேபிஜி ஃபைல் தவிர மற்ற எதாவது ஃபைல் போட்டு நீங்கள் இன்புட் பாத்தில் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. அதுக்கு என்ன ஷோக்குன்னா இன்புட் ஜேபிஜி நாட் ஃபவுண்ட் சொல்லிட்டு உங்கள் கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்ரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரை கேட்ச் மெத்தடில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் ஏதாவது எக்ஸெப்ஷன் ஏதாவது எரர் இருந்ததுன்னா கன்சோல் ரைட்டில் கம்ப்ரஷன் ஃபெயில்டு சொல்லிட்டு நம்ம அதுக்கான என்ன மெசேஜோ வந்து எக்ஸ் மெசேஜ் வந்து நமக்கு வந்து கேட்சர் மெத்தடில் நம்ம கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இதான் வந்து யூஸிங் பிட்மேப் பிஎம்பி ஈக்குவல் டு நியூ பிட்மேப் இன்புட் பாத். இதான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணால் சிஸ்டம்.drawing இமேஜிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, பிட்மேப் பேஸ் வந்து இதான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து பேக்கேஜ் தான், இந்த பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இமேஜ் கோடாக் info jpg encoder engate encoder image format dot jpeg. ஓகேவா, jpg ஃபைல் எடுத்துக்கும் ஆர் jpeg ரெண்டுமே எடுத்துக்கும். பட் சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்புட் ஆர் jpg நேம் தான் சேவ் ஆகும். ஸோ என்கோடர் பேராமீட்டர் பார்த்தா என்கோடர் பேராமீட்டர் ஈக்குவல் டு என்கோடர் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 to 100 வந்து 1 வேனா ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்கோடர் பேராமீட்டர் டாட் பார்த்தீங்கன்னா நியூ என்கோடர் பேராமீட்டர் சிஸ்டம் டாட் ட்ராயிங் இமேஜ் என்கோடில் அதோடைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் கிளாஸ், அப்புறம் வந்து அதோடைய இந்த கிளாஸஸ் டிபெண்ட் பண்ணி தான் வந்து அந்த என்கோடர் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைலை வந்து குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே இன்டர்னலாக ரன் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் யூஸிங் சிஸ்டம் ட்ராயிங் டாட் இமேஜிங் பேக்கேஜை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கே போகும்னா என்ஷூர் த அவுட்புட் டைரக்டரி அதில் போகும். ஓகேவா, அது என்னென்னா இன்கேஸ் அவுட்புட் டைரக்டரி இருக்கான்னு செக் பண்ணும். இல்லை அப்படின்னா அவுட்புட் பாத்தில் வந்து டைரக்ட் புதுசாக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, டைரக்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் எங்கே போகும்னா சேவ் த கம்ப்ரஸ்ட் இமேஜ் எங்கே போகும்னா pmt.save அவுட்புட் பாத் jpg என்கோடர் அண்ட் என்கோடர் பேராமீட்டர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ரஸ் பிகில் சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா delete the original input file after completion. ஸோ ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் தெர் இஸ் கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்னா இன்புட் ஃபைல் பாத்தில் இருக்குது இல்லையா இண்டெக்ஸ் டாட் அதர் இன்புட் டாட் ஜேபிஜி ஃபைல் அதுவும் டெலிட் பண்ணி விட்டோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கம்ப்ரெஷன் முடிஞ்சக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட்டில் என்ன ஆகுனா இமேஜ் கம்ப்ரெஸ்ட் டு அவுட்புட் பாத் அண்ட் ஒரிஜினல் டெலிட்டட். ஸோ அந்த மாதிரி வந்து கன்சோல் ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து ட்ரை கேட்ச் பேஸ்மெண்ட் தான் ரன் ஆகும். ஓகேவா, ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து நமக்கு காமிக்கும். சரி, இம்பார்ட்டன்ட்னா இந்த இன்புட் பார்த்து அவுட்புட் பார்த்து ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோக்குள்ளே போயிடலாம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்பர் டு கெட் த ஜேபிஜி என்கோடர். ஸோ இது வந்து ஜேபிஜி என்கோடர் அண்ட் ஜேபிஜி என்கோடர் ரெண்டுமே பேஸ் பண்ணோம். இந்த கீழே இருக்க கோடு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜிக்காக நம்ம வந்து கன்வர்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுவும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சிஸ்டம் ஸோ சிஸ்டம் டாட் ட்ராயிங் டாட் கன்வெர்ட்டர். ஸோ அந்த பேக்கேஜ் ஃபைல் இருக்குல்ல அந்த பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து this பாருங்கள் சிஸ்டம் டாட் ட்ராயிங் இமேஜிங் இது பேஸ் பேக்கேஜ் பேஸ் தான் ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போகும். ஏன்னா வந்து நம்ம வந்து இன்டர்னல் இன்ஸ்டன்ஸ் கிளாஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரன் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து கோடை வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ ஸ்டாட்டிக் வாய்ஸ் ஸ்ட்ரிங் டாட் இருக்கு இல்லையா ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். என்ன பேக்கேஜ்னால் system.drawing.common. ஓகேவா, அந்த பேக்கேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இது டாட்நெட் டிபெண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இமேஜ் வந்து கம்ப்ரெஷனே பண்ண முடியும். ஓகே, சரி நம்ம ஹெடர் ஃபைல் ஒரு வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இமேஜிங் ஸோ நமக்கு எரர் காமிக்குது பாருங்கள் அந்த இல்லை. ஓகேவா, சரி நம்ம வந்து ப்ரௌசரில் system.drawing.common இருக்கு இல்லையா அதை மட்டும் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா. டிபெண்டட் கிளாஸ் இது எல்லாமே வந்து டிபெண்டட் பேக்கேஜ் டிபெண்டட் கிளாஸஸ். ஸோ நம்ம வந்து
எந்த கிளாஸ் வந்து ரன் பண்ணுறது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ நம்ம பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணுங்க, அது மட்டும் போதும். ஓகே. ஸோ வந்து நம்ம அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த இமேஜிங் எரர் போயிடுச்சு. பட் இருந்தாலும் 2-3 எரர் வருது, என்னென்னு பார்ப்போம். டோட்டலாக பார்த்தா இப்போ 11 எரர்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஏன்னா இது இன்டர்னல்ஸ் அந்த இதை சம் கிளாஸஸ் எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ முன்னாடி பார்க்கலாம், பிட் மேப்பில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இம்ப்ளிசிட் டைப் வராது. ஓகே, வேறு ஸ்டார்டிங்கில் ஏதாவது இஷ்யூ இருக்கா? ஓகே, ஜஸ்ட் மிட். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணாலே போதும், உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷோ இண்டிகேஷன் காமிச்சிடும். இப்போ பாருங்கள், யூஸ் சிம்பிளி டைப் இது கிடையாது. ஓகே, நம்ம இமேஜ் இந்த கோடாக்கில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏன்னா இதோடைய லைப்ரரி ஃபைல்ஸ் தான் கேட்குது, வேறுமே இல்லை. ஓகேவா? செலக்ட் பண்ணி பார்ப்போம். என்ன சஜஷன் சொல்லுதுன்னா, எஸ் சிஸ்டம் யூஸிங் சிஸ்டம் டாட் ட்ராயிங் இமேஜில் அது வந்து கேட்குது. என்னென்னா ஃப்ரம் சிஸ்டம் டாட் ட்ராயிங்கில் இருக்க அதோடைய பேக்கேஜ் ஃபைல்ஸ் வந்து இது கேட்குது போல் இருக்குது. ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடுச்சிங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நோ இஷ்யூஸ் ஃபோனே வந்துருச்சு, நமக்கு எந்த எரரும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆல் கொடுத்துடலாம். ஸோ பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இதை வந்து என்னுடைய இன்புட் பார்த்தது. இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டு இன்புட்டில் வந்து ஏதாவது ஒரு ஜேபிஜி ஃபைல் கொடுக்குறேன். ஸ்டிடோக்கில் ஜேபிஜி கம்ப்ரஸரில் இன்புட்டில் இன்புட். ஓகே, நான் அவுட்புட் தனியாக ஒரு ஃபைல் பார்த்து வச்சுருக்கேன், இன்புட் பார்த்தது. ஏன்னா அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஓகே, நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து எவ்வளோ சைஸ் இருக்குன்ற நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு ஜேபிஜி ஃபைல் நான் எடுக்கிறேன். ஓகே, நான் டெஸ்ட்டுன்ற நேம் மாற்றிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எடுக்காது, ஏன்னா எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறது இன்புட் டாட் ஜேபிஜி மட்டும்தான் எடுத்துக்கும், இதை வந்து எடுக்காது. ஜஸ்ட் நான் ஒரு டெமோக்காக காமிக்கிறேன். அதேமாதிரி ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி தான் எடுத்துக்கும், ஜேபிஇஜி எடுக்காது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை இந்த ஜேபிஇஜியோட டெஸ்ட் நேமில் இருக்கிற ஃபைல் இது சைஸ் பார்த்தீங்கன்னா 5.7 MB இருக்குது. இப்போ நமக்கு வந்து இது எடுக்காது, இன்புட் வந்து எடுக்காது, அவுட்புட்டும் கம்ப்ரஸ் ஆகி வராது. ஓகே, ஸோ நம்ம டெமோ பர்பஸ்க்காக இப்போ வந்து நான் வந்து அதை டீபக் பண்ணுறேன். டீபக்கில் போய் ஸ்டார்ட் டீபக் கொடுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் டீபக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்புட் ஜேபிஜி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஏன்னா இன்புட் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல் தான், ஆனால் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்ற நேம் கொடுத்தோம், அதனால் எடுக்காது. ஏன்னா நம்ம இன்புட் டைரக்டரியில் இன்புட் டாட் ஜேபிஜி ஃபைல் மட்டும்தான் எடுத்துக்கணும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் வந்து ஃபைல் எடுத்துக்காது. ஓகே, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, இந்த டெஸ்ட்டுன்ற ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஜேபிஜியாக நான் வந்து இன்புட் டாட் ஜேபிஜின்ற நேமில் நான் மாற்றுறேன். ஃபைல் டைப்பும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அப்படின்ற ஃபைல் டைப் நேம் மாற்றி கொடுக்குறேன். இப்போ ஜேபிஇஜியாக இருக்குது, நான் ஜேபிஜியாக மாற்றுறேன். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே மேனுவல். ஓகேவா? ஏன்னா இன்புட் ஃபோல்டர் அவுட்புட் ஃபோல்டரில்
பேஸ்ட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோவில் சிங்கிளாக ரன் பண்ணுறோம். ஓகேவா? விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம வந்து டீபக் பண்ணுறது சிங்கிள் ஃபைலாக தான் ஒரு வாட்டி தான் ரன் பண்ண முடியும். மல்டிபிள் டைமில் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து சிங்கிளாக தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். இப்போது இன்புட் டாட் ஜேபிஜியை நான் மாற்றிடுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணி தான் மாற்றணும் போல இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்து ஃபைல் டைப் ஜேபிஜியாக மாற்றிடுறேன். நேம் வந்து இன்புட் டாட் ஜேபிஜி. சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜேபிஜி ஃபைல் இருக்கு இல்லையா? ஓகே, இப்போது ஜேபிஇஜி ஃபைலை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, பட் அதுவும் எடுத்துக்கும். பட் எய்தர் ஒன் ஏதாவது ஒரு ஃபைல் தான் ஜேபிஜி ஆர் ஜேபிஜி தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்புட் ஜேபிஜி மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஜேபிஜின்றது நீங்கள் வேறு ஏதாவது ஃபைல் எந்த ஃபைல் நீங்கள் கொடுத்தாலும் ஜேபிஜியாக தான் மாற்றும். என்ன நேம் கொடுக்கணும்? இன்புட் ஜேபிஜியாக தான் வந்து மாற்றும். ஓகேவா? ஓகே, இன்புட் மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து டீபக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அண்ட் ஜேபிஜி வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் இன்புட் ஃபோல்டர் அண்ட் அவுட்புட் ஃபோல்டர் பாத்தில் வந்துட்டு கோட் ரன்னாக தான் பார்த்துலாம். ஸோ அதான் சொல்ல வராங்க. நீங்கள் என்ன ஃபோல்டர் கொடுத்து செலக்ட் பண்ணி என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்புட் டாட் ஜேபிஜி நேம் தான் சேவ் ஆகும் சொல்ல வராங்க. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டெமோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பில்லில் போய்ட்டு பில் சொல்யூஷன் கிளிக் பண்ணிக்கலாம். பில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இமேஜ் ஃபைல்லாம் பொறுத்த வரைக்கும் பில் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா? இப்போது ஸ்டார்ட்டில் போய்ட்டு டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் இமேஜ் வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இங்கே நமக்கு சேவ் ஆகும்னா எக்ஸாம்ப் எஸ்டி டாக்கில் ஜேபிஜி கம்ப்ரஸ் அவுட்புட்டில் கம்ப்ரஸ் டாட் ஜேபிஜின்ற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துல பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இன்புட் ஃபோல்டர் பார்த்து டெலீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் கம்ப்ரஸ் டாட் ஜேபிஜியில் ஃபைல் வந்து கன்வர்ஷன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் இன்புட்டில் இருக்கிற ஃபைல் இன்புட் டாட் ஜேபிஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிங்கிள் டைம் வந்து நம்ம வந்து டீபக்கில் போய் ரன் பண்ணுறோம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சுட்டு. இப்போ வந்து மல்டிபிள் டைமில் எப்படி கம்ப்ரஸ் பண்ணலாம், ஜேபிஜி ஃபைலை எப்படி கம்ப்ரஸ் பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி. ஓகே, ஓகே. ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டரில் நான் ஒரு ஃபைல் கொடுக்குறேன். ஃபைல் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் கொடுக்குறோம் இல்லையா? சூஸ் ஃபைல் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் இன்புட் டாட் ஜேபிஜி நேம்லேயே சேவ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து அந்த கோடில் வந்து அப்படி தான் கொடுத்துருக்கோம். பிஹெச்பி கோடில் வந்து அப்லோடில் வந்து இன்புட் டாட் ஜேபிஜின்ற ஃபைல் நேமில் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கோடில் எழுதியிருக்கோம். ஓகேவா? கம்ப்ரஸ் நான் டெலிட் பண்ணுறேன். பழைய ஃபைல் அவுட்புட் ஃபைல் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஜேபிஜியோ இல்லை ஜேபிஇஜி ஃபைலோ வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது இன்புட் டைரக்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் டாட் ஜேபிஜி அப்படின்ற நேம் தான் சேவ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் டெமோ காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த இந்த ஃபோல்டர் ஓப்பன் பார்த்துக்கலாம். நம்மளுடைய எக்ஸாம்பிள் கூட ஜேபிஜி கம்ப்ரஸர் அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக தெரியும் நமக்கு என்ன கன்வர்ஷன் ஆகுதுன்றது ஈஸியாக தெரியும். கம்ப்ரஸ் ஆகுது ஈஸியாக தெரியும். ஓகே, ஓகே.
ஓகே. ஸோ இப்போது ஃபைலில் போய் சேவ் ஆல் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா விசுவல் ஸ்டுடியோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இந்த டேகை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, கம்ப்ரஸ் லெவலை வந்து மாற்றி தான் நம்ம வந்து ஜேபிஜி ஃபைலை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். இது வந்து மல்டிபிள் டைம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா சியில் யூசர்ஸில் அட்மினில் சோர்ஸஸில் ரீபோஸ் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி கம்ப்ரஸர் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டர் நேம் தான் இங்கே இருக்குது, அந்த இருக்குது. ஸோ உள்ளார போய்ட்டு அதில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி கம்ப்ரஸர் ஃபோல்டருக்கு கிளிக் பண்ணுங்கள். அதில் பின்னில் போய்டுங்க, டீபக் போய்டுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அது EXE ஃபைல் இருக்கும். இதுதான் வந்து விசுவல் ஸ்டுடியோட ரன் பண்ணுறதுக்கான ஃபைலு. ஓகேவா, EXE ஃபைல் சொல்லுவாங்க. ஓகே, சரி நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த கிரீனே வேணால் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு சரி இதில் நீங்கள் எதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த EXE ஃபைல் தான் ரன் ஆகும். இந்த கமாண்ட் தான் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் கோட் ரன் ஆகும். ஓகே, நீங்கள் கம்ப்ரஸ் பட்டன் கொடுத்தா போது என்னென்னா உங்களுக்கு அப்லோடு பேஜ் ஃபைல் கால் பண்ணி இதை வந்து இந்த கமாண்ட் வந்து கால் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஜேபிஜி ஆர் ஜேபிஜி கம்ப்ரஸ் .exe வந்து ஜேபிஜி ஃபைல் இதில் பேஜ் ஃபைல் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். EXE ஃபைல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா, அப்போ நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, மாற்றி கொடுத்தீங்கன்னா வராது. ஓகேவா, கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. நேம் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஃபைல். நான் என்னென்னா டெஸ்ட்டுன்ற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தான் நான் டிஃபால்ட்டாக பார்த்தா 75 வச்சுருக்கேன். இப்போ ஒரு 18% கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதோட சைஸ் பாருங்கள், 555K இருக்கா அவுட்புட் பார்த்தல கம்ப்ரஸ்ட் ஆகிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகைன் நான் வந்து ஒரு 47 கொடுத்து கம்ப்ரஸ் கொடுக்குறேன். இப்போது இது இன்டர்னலாக வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், அதே மாதிரி 7% கொடுக்குறேன். ஸோ ஒரு கம்ப்ரஸ் சைஸ் பாருங்கள் 346 மாறி இருக்கா. ஸோ அதேமாதிரி மறுபடியும் அகைன் நெக்ஸ்ட்டு வந்து வேறு எவ்வளோ வைக்கலாம், ஒரு 24% வைக்கிறேன். இப்போ கம்ப்ரஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 645K இருக்கா. ஸோ இன்புட் பார்த்து பாருங்கள், இன்புட் ஃபைல் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து கம்ப்ரெஷன் முடிஞ்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஓகேவா, ஓகே ஓகேவா, சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.